தூரம் நம்மட மனசு ரீதியாக இந்த உலகத்துல நடக்கிற போராட்டத்தை டிப்ரெஷன் கூடி மருந்து குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, டிப்ரெஷன் கூடி சூசைட் திங்கிங்கோடு வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. அம்மா மௌத்தாயினா மேக்ஸிமம் என்னதான் செய்வோம் சொல்லுங்க? அழுவோம். அம்மா பேசினத்தை நினைப்போம். அம்மாவோடு இருந்த காலங்கள் அப்படியே கண் முன்ன ஓடி வரும். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்லுவோம் பாருங்க, உங்களுக்கு மேல உள்ளவனை நீங்க பார்க்காதங்க, கீழே உள்ளவனை பாருங்க. ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, ஷைத்தான பொண்டாட்டியோட பேர் என்னன்னு கேட்டார். ஒரு மனுஷன் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்கிற ஒரு பாவம் தான் விபச்சாரம். ஆனா இஸ்லாம் குர்ஆனில் விபச்சாரம் செய்யாதங்கன்னு சொல்லல. அல்லாஹ் இந்த மனசை மூணாக பிரிக்கிறான். நிறைய பெண்களுக்கு அல்லாஹ் இவரை கல்யாணம் முடிச்சதை வேற ஒரு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் நம்மட கொண்டாட்டியை விடவும் உலகத்துல அழகுராணி கிடையாது. இந்த தண்ணி கெட்ட தண்ணி, இந்த தண்ணிய வெளியில ஊத்தலாம், மனசுக்குள்ள இருக்கிற கவலையை வெளியில எடுத்து வீச இயலாது. ஆனா ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம் என்றால், நீ நல்லவனா என்று நம்ம என்ன செய்யணும்? நம்ம கேட்டுக்கொள்ளணும். இப்ப நீங்க அந்த வறுமையை விட்டு பணக்காரனாகி பெரிய வீடு கட்டிட்டீங்க. இப்ப மனசு என்ன சொல்லுதுண்டா, நீங்க யோசிங்க, மாஷா அல்லாஹ் இந்த மாப்பிள்ளை சுன்னத்தான முறைப்படி ஒரு தாடி வச்சிருக்கிறாரு, பாவம் இல்லாம இருக்கிறாரு, சிகரெட் அடிக்கிறது இல்லையே, குடிப்பழக்கம் இல்லையே, வல்லமைக்கு மாத்தமா ரசூலா தொழுகிறாரே, என்ன ரசூலா தொழுதுட்டு ஓடுறாரு, இவ்வளவு காலம் அப்படி போனது இல்லையே. சஹாபாக்குடைய முகத்தில் அந்த கேள்வியுடைய தாக்கமும் இயக்கமும் இருக்கிறது. அவர் கொள்ள பள்ளிக்குள்ள இருக்க தொழுகிற இல்லையா, நீ என்ன முஸ்லிமா இல்ல, என்னடா நீ தொழு அப்படின்னு. இப்ப பார்த்தாலும் பெரிய சூறா தானே ஓதுற இந்த இமாம், அவருக்கு ஏச்சு, சும்மா இருந்த இமாமுக்கு அவருக்கு ஏச்சு. நம்ம பாவத்தை பேசக்கூடாது, மறைக்கணும். கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மளை படைத்து இந்த உலகத்துக்கு நாம் வாழுகிற போது, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது பலதரப்பட்ட போராட்டங்களையும் சோதனைகளையும் சந்தித்து அந்த சந்திக்குகிற சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக ஆக்கியதன் பிற்பாடுதான் நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் அதை இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில சொல்றான், இதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பலதரப்பட்ட சோதனைகளை கொண்டு சோதித்தான். அத்துணை சோதனைகளையும் அவர் சாதனையாக ஆக்கினார். அப்ப இந்த உலகத்துல எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னால் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு சோதனையை வச்சுதான் இருக்கிறான், ஒரு போராட்டத்தை வச்சுதான் இருக்கிறான், ஒரு யுத்தத்தை வச்சுதான் இருக்கிறான். ஏதாவது ஒன்றுல இருந்து நாங்க தப்பித்து கொண்டு மீண்டு வாரது என்று சொல்லுகிற ஒரு பெரிய போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் என்ன செய்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அதுக்கு பிறகுதான் நமக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இன்றைய தலைப்பும் கூட மனப்போராட்டமே மிக பெரியது, உண்மைதான். இன்றைக்கும் மனுஷன் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவதை விடவும் உள ரீதியாக பாதிக்கப்படுவது நிறைய இருக்குது. இன்னைக்கு உலகளாவிய விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, மார்க்க ரீதியான விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, உள்ளத்தில் ஏற்படுகிற நோய் என்பது பயங்கரமானது, கேன்சரை விடவும் ஆபத்தானது, ஹார்ட் அட்டாக்கை விடவும் பயங்கரமானது. ஆனா நம்ம எதுக்கு பயப்படுறோம் என்றால், உடல் ரீதியான நோய்க்கு தான் என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். ஆனா எதுக்கு பயப்படணும் என்றால், உள ரீதியான நோக்கி தான் என்ன செய்யணும்? நாங்க பயப்படணும். இன்னைக்கு நிறைய மருத்துவத்திலையும் என்சைட்டி என்று சொல்றான், டிப்ரெஷன் என்று சொல்றான், மேனியா என்று சொல்றான், பெனிக் அட்டாக் என்று சொல்றான், ஹார்ட் அட்டாக் என்று சொல்றான். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாம் மனுஷனுடைய மன ரீதியாக ஏற்படுகிற பாதிப்பின் ஊடாக மனிதன் சந்திக்குகிற நோய்கள். ஒரு சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்ற சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், வயதாளிகள் எல்லாரும் இன்றைக்கு உடல் நல்லா இருந்தாலும், கண் நல்லா இருந்தாலும், கால் நல்லா இருந்தாலும், காது நல்லா இருந்தாலும், அவன் எங்கேயோ ஒரு மூலையில ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்பட்டிருக்கிறான், டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஏதோ அவனுக்கு ஒரு மனநோய் ஒன்று இருக்குது. இப்படித்தான் என்ன செய்யுது இந்த உலகமும் பேசிக்கொண்டிருக்கிறது. அதை நம்ம கண்கூடாகவும் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் டிப்ரெஷன் கூடி மருந்து குடிக்கிறவர்களும் இருக்கிறாங்க, இல்லாம இல்லை. டிப்ரெஷன் கூடி மருந்து குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, டிப்ரெஷன் கூடி சூசைட் திங்கிங்கோடு வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. எத்தனையோ பேரு தற்கொலை முயற்சி செய்கின்ற இடத்துக்கு வந்து காப்பாற்றப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னத்தால வருகிறது என்றால், இந்த மன ரீதியான போராட்டம் நெருக்கீடு ஊடாக வருகிறது. ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டும்
இந்த உலகத்துல வாழ்ற முஸ்லிம் அல்லாத மனிதனுடைய வாழ்வுக்கும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒரு முஸ்லிம் திடீர் என்று மன ரீதியான பாதிப்புக்குள் அவசரமாக விழமாட்டான். இன்றைக்கு மேற்கத்திய உலகத்தை பார்த்தால், வெள்ளையர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா, ஐரோப்பாவில் வாழ்றவங்களை பார்த்தா, அமெரிக்காவில் வாழ்றவங்களை பார்த்தா, அவங்க ஒரு கேமராவை தூக்குறாங்க, அவங்க யாரையாவது ஒரு ஆளை விரும்புகிறாங்க, ஒரு நாட்டுக்கு போகிறாங்க, கையை பிடிக்கிறாங்க, ஒரு ரூமில் நாங்கள் லிவிங் கெதர் அதுலேயே என்ன செய்வோம், கொஞ்ச நாளைக்கு இருப்போம்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கும் செட் ஆகினா வாழ்க்கை, செட் ஆகலைன்னா என்ன செய்யறது, விட்டுடுறது என்ற ஒரு வாழ்க்கையோடு இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. வாழ்ந்து 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 இந்த உலகத்தை அனுபவிச்சதுக்கு பிறகு இதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை அப்படி என்று சொல்லி கொஞ்சம் பேர் தூக்கு போட்டுட்டு செத்து போகிறான், குடிசையை போட்டுட்டு சாகுறான். இப்போ ஒரு மெஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறானே, இதுக்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஒன்றுமே இல்லைண்டா சாகிற நேரம் சந்தோஷமாக சாகணும். அதுக்கு என்ன செய்யறான்டா, சாகிறதுக்கு மெஷினை கண்டுபிடிச்சிருக்கிறான். நீங்க அந்த மெஷினுக்குள்ள போய் உட்கார்ந்தீங்கன்னா சந்தோஷமான காட்சிகள் வரும், சிரிப்பீங்க, அப்படியே சந்தோஷமாக மிதப்பீங்க. அதுல இருந்து ஒரு ஒட்சிஷனை அனுப்புறான், அது உங்களை அப்படியே மெதுவான செய்து அப்படியே கொண்டுடுது. அப்ப நீங்க சந்தோஷமாக சாகிறது எப்படி அப்படி என்று உலகத்தில் என்ன செய்கிறான், சாகிறதுக்கு சந்தோஷமாக சாகிறதுக்கு கண்டுபிடிக்கிறான். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, ஆனா ஒரு மூமினை பொறுத்த மட்டும் இந்த உலக வாழ்க்கை என்பதும் மறுமையுடைய வாழ்க்கை என்பதும் மன ரீதியான போராட்டம் என்பதும் அவன் இந்த உலகத்துல அதை பெருசா அலட்டிக்க மாட்டான். ஏனென்றால் இந்த உலகத்துல அவன் வாழ்ற வாழ்க்கை, உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு வாரீங்க, நீங்க திடீர்னு வாரீங்க, அம்மா மௌத்தா போய்த்தா. அம்மா மௌத்தாயினா மேக்சிமம் என்னதான் செய்வோம் சொல்லுங்க, அழுவோம், அம்மாவை கிஸ் பண்ணுவோம், முத்தமிடுவோம், அம்மா வளர்த்தத்தை யோசிப்போம், அம்மா பேசினத்தை நினைப்போம், அம்மாவோடு இருந்த காலங்கள் அப்படியே கண் முன்ன ஓடி வரும், அழுவோம், கஷ்டப்படுவோம், வேதனைப்படுவோம். அடக்கிற வரைக்கும் அந்த வேதனை உள்ளத்தில் கட்டியாக இருக்கும், பாரமாக இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்லுவோம் பாருங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஸ்லிமுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்க எல்லாருமே அல்லாஹ்வுக்காக உரியவர்கள், அல்லாஹ் கிட்ட தான் போய் சேர போறோம். இது ஒரு மனுஷனுடைய, அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜபல் அம்ரில் முஃமின் லைஸ ذلك لأحد إلا المؤمن. மூமினுடைய வாழ்க்கை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த ஆச்சரியத்தை வேற யாருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் காண முடியாது. இது ரசிச்சு வாழ்ற மனுஷனுக்கு தான் தெரியும். இதை ரசிச்சு வாழ்ற மனுஷனுக்கு, உங்களுக்கு ஒரு கண் இல்லை, உங்களுக்கு ஒரு கண் இல்லை, கண் இல்லாத ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துல கவலைப்பட மாட்டான். கவலை இருந்தாலும் அந்த கவலையை அவனுடைய இஸ்லாம் அந்த மனப்போராட்டத்தை அவனில மாத்திடும். ஓ, இந்த உலகத்துல தானே கண் இல்லை, மறுமையில் அல்லாஹ் எனக்கு கண்ணை தருவானே, உலகத்துல அல்லாஹ் எனக்கு 2 கண்ணும் இந்த உலகத்துல போகாம ஒரு கண் தானே போயிருக்குது, நல்ல கையை தந்தானே, காலை தந்தானே என்று தனக்குள் இருக்கிற விஷயங்களை அவன் நூல் பரிசீலனை செய்து தனக்கு ஏற்பட்ட துன்பத்திலே இருந்து பாதுகாத்துக் கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌவா செய்கிறாங்க, மக்களுக்கு சத்தியத்தை சொல்றாங்க, மக்கள் எல்லாம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில் பின்னிக்கிறாங்க. ஒரு இடத்துல மனசு நொந்து கவலைப்பட்டு இதுக்கு மேல சத்தியத்தை சொல்லி இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை என்ற கவலையில தன்னை மாற்றிக்கொள்ற அளவுக்கு ஒரு மனப்போராட்டம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கெல்லாம் இப்படி நொந்துகிட்டு போயிடுவீங்களா? உங்களை விடவும் இந்த பூமியில மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை விடவும் சிரமப்பட்டிருக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ், ஓ, என்ன விடவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சிரமப்பட்டிருக்காங்களா? அப்ப இது ஒரு சிரமமே இல்லையா? மனுஷனுக்கு ரிலாக்ஸ், எதையும் மனுஷன். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு மேல உள்ளவனை நீங்க பார்க்காதங்க, கீழே உள்ளவனை பாரு, அப்பதான் உனக்கு ரிலாக்ஸ், அப்பதான் நிம்மதி. நீ ஃப்ராடவுல போறாயிண்டா கார்ல போறவனை பாரு. நீங்க என்ன செய்றீங்க, BMW போறவனை பாக்குறீங்க, வேணாம் நாங்க ரசூலுல்லாஹ். நீங்க பைக்ல போனா நடந்து போறவனை பாருங்க. அல்லாஹ் எனக்கு பைக்கை தந்தான், அவனுக்கு அல்லாஹ் தஆலா பைக்கை கொடுக்கலையே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல ஞாபகம் வரும். நம்ம எப்பையும் இஸ்லாம் சொல்லுகிற வழிகாட்டல் உள ரீதியாகவும்
உடல் ரீதியாகவும் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துகிற ஒரு அழகான வாழ்க்கை. சில நேரம் இந்த மனசு, இந்த போராட்டம், இந்த கஷ்டம், அதோட சேர்ந்த சைத்தானியத்தான சிந்தனை மார்க்கத்திலேயே பிழையான சிந்தனைகளை உருவாக்கிடும். ஒரு தடவை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, இந்த ஷைத்தான பொண்டாட்டியோட பேர் என்னன்னு கேட்டார். இந்த ஷைத்தான பொண்டாட்டியோட பேர் என்னன்னு கேட்டார். இது தேவையான கேள்வியா? இது இப்படி கொஞ்சம் பேர் கேட்பாங்க. இப்போ ரமலானில் அல்லாஹு தஆலா நோம்ப வச்சிருக்கிறான்டா, மனிஸ்தத்தா மின்குமுல் பா, யாருக்கெல்லாம் சக்தி இருக்குதோ ஃபல்யத்தஸவ்வஜ், அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும், இல்லைண்டா அவர் நோன்பு நோக்கட்டும். அகப்புல் லில் பஸர், அவருடைய பார்வைக்கு அது பாதுகாப்பாகவும் கற்புக்கு அது பாதுகாப்பாகவும் இருக்கு. இப்ப ஷைத்தான் ஹுத்பா ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அப்ப நோன்பு காலத்துல மனைவியோடு இல்லறத்துல ஈடுபட்டா, அப்ப நோன்பு காலத்துல மனைவியோடு இல்லறத்துல ஈடுபட்டா அப்ப ஃபிதியா கொடுக்க இஸ்லாம் சொல்லுது. ஆனா சிந்தனையை ஷைத்தான் எங்கால கொண்டு, அப்ப இது இப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுதுண்டு, சில விஷயங்களை நம்மளை ஷைத்தானே தூண்டுகிற அளவுக்கு இருக்கு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஷைத்தான கல்யாணத்துக்கு போகல, அதனால எனக்கு அவனோட வைஃபோட பேர் தெரியாண்டாங்க. நான் ஷைத்தான கல்யாணத்துக்கு போகல, அதனால எனக்கு வைஃபோட பேர் தெரியாண்டாங்க. இப்படி தேவையில்லாத சில சிந்தனைகள் இந்த மனசுக்குள்ள என்ன செய்யும்? எழும். இந்த மனசுக்குள்ள ஷைத்தான் என்ன செய்வான்? நம்ம கிட்ட உருவாக்குவான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இஸ்லாத்துடைய சிந்தனைகள், கோட்பாடுகளை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இந்த உலகத்துல மன ரீதியாக போராடுவதற்கு முன்ன உள்ள எல்லா அரண்களையும் இஸ்லாம் பாதுகாப்பாக வச்சிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தில் ஒரு பங்கு உண்டு என்று அல்லாஹ் எழுதிவிட்டான். அவன் அதிரக்க தாலிக்க லா மஹாலா, சந்தேகமே இல்லை, அவன் அதை அடைந்தே தீருவான். ஃபஸினல் ஐன், கண்ணுடைய விபச்சாரம், அந்நதுர், பார்க்கிறது. விபச்சாரம் என்று நம்ம பார்க்கிறது, ஒரு மனுஷன் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்கிற ஒரு பாவம் தான் விபச்சாரம். ஆனா இஸ்லாம் குர்ஆனில் விபச்சாரம் செய்யாதங்கன்னு சொல்லல. லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நெருங்காதங்கன்னு சொல்லுது. விபச்சாரத்துக்கு நெருங்காதங்கன்னு சொல்லுது. இஸ்லாம் சொல்லுது, ஒரு மனிதனுடைய கண் விபச்சாரம் செய்கிறது, அந்த கண்ணுடைய விபச்சாரம் அவன் பாவமானதை பார்ப்பது. ஒரு மனிதனுடைய காது விபச்சாரம் செய்கிறது, அந்த காதுடைய விபச்சாரம் கெட்டதை கேட்பது. ஒரு மனிதனுடைய நாவு விபச்சாரம் செய்கிறது, அந்த விபச்சாரம் கெட்டதை பேசுவது. இந்த மூணும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில டெவலப் ஆயிட்டும் என்றால், அடுத்த கட்டம் அவன் சந்திப்பான், ஏதாவது ஒரு இடத்தில் மாட்டிக்குவான், அந்த பாவத்தில் அவனை மீறி அவன் விழுந்துடுவான். அதனால தான் இஸ்லாம் அவனோட மனசை கட்டுப்படுத்துறதுக்கு, நீ பார்க்கிற ஒரு பார்வை உனக்கு குத்தம் கிடையாதுன்று. நீ ஒரு தடவை பார்த்தாயினா பிரச்சனை இல்லை. ஒரு பெண் வாரா, அப்படி பார்க்குறீங்க, முடிச்சிரோடும். அப்படி பார்த்துட்டு அளந்து மூக்கு வாய் கண்ணு என்ன அடிச்சிருக்கிறா, லிப்டிக் அடிச்சிருக்கிறாவா, கண்ணை கொட்டாம பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு, இந்த நாட்டுக்காரி எந்த நாட்டுக்காரி, இது குவைத்தியா, எங்கன்னு பார்த்து முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய காவல் ஒரு தரம் தான் பார்த்தேன் என்று சொல்லுகின்ற இந்த கலாச்சாரம் இஸ்லாத்தில். ஒரு தரம் பார்க்குறீங்க, ஒரு யாரோ ஒரு பொம்பளை, கலாஸ் முடிச்சு, அவ்வளோதான். இஸ்லாம் எவ்வளவு தூரம் நம்மளோட மனசு ரீதியாக இந்த உலகத்தில் நடக்கிற போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் வழி சொல்லுதுன்னு பாருங்க. இந்த உலகத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் விபச்சாரம் செய்யாவிட்டால் உன்னை சிறைச்சாலையில் அடைப்பேன் என்ற போராட்டம் தான் இருந்துச்சு. விபச்சாரம் செய்யாட்டித்தான் உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவேன். இன்றைக்கு மனுஷன் விபச்சாரம் என்பது சர்வ சாதாரணம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. இந்த பாவம் எதால மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்குதுன்னு கேட்டால் மனப்போராட்டம். ஒன்று தனிமை, அடுத்தது கெட்ட உறவு, அடுத்தது உதவி செய்கிறோம் என்ற போர்வையில நிறைய பேருக்கு பணி செய்ய பக்குவம் இல்லாமல் நாங்கள் எத்தனிப்பது, நல்லதை காட்டுறோம் என்ற போர்வையில இஸ்லாம் சொன்னதற்கு முரணாக ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் பயணம் செய்வது. என்னன்னு கேட்டா, நாங்க எம்பசி கூட்டிட்டு போறோம், அங்க கூட்டிட்டு போறோம், இங்க. அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட கேட்க மாட்டான்.
அல்லாஹ் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியாத பாவத்திலிருந்து உங்களை காத்து கொள்ள முடியவில்லை என்றால் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க மாட்டான். ஆனா நம்மட மனசுல செய்துட்டா உதவி செய்கிறோம் என்ற போர்வையில தான் ஃபர்ஸ்ட்டுக்கு இறங்குறோம். அதுக்கு பிறகு ஹெல்ப் பண்றோம், யார்கிட்டயாவது பேசுறோம், அதுக்கு பிறகு பேச ஆரம்பிக்கிறோம். இப்ப எப்படி சேஃப்டியா இருக்கிறீங்களான்னு கேட்கிறோம். அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் கதைக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு சந்திக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு தொடர்புகள் ஆரம்பமாகிறது. அதுக்கு பிறகு ஷைத்தான் கொண்டு போய் நம்மளை பாவத்தில் விழுத்தாட்டுகிற வரைக்கும் இந்த போராட்டம் மன ரீதியான போராட்டம். அதுக்கு பிறகு பாவம் செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகுதான் நிதானம் பிறந்து நம்ம எங்க இருக்கிறோம் என்பதை என்ன செய்கிறோம், நாங்கள் யோசிக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்யாட்டி ஜெயிலுக்குள்ள இந்த பாவத்துல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாம் யாருக்காவது ஒருவருக்காக நம்ம இபாதத்து செய்வது என்பது ஷிர்கா இல்லையா? யாராவது ஒருவருக்காக நம்ம இபாதத் செய்கிறோம் என்றால் அது ஷிர்க். ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கிறார், நல்லா தொழுவோம் என்றால் அது ஷிர்குல் ஹஃபி, அப்படிதானே? அதான ஷிர்க்கு. ஆனா பாவத்துடைய விஷயத்துல இஸ்லாம் யாரும் பார்த்தாலும் அதை விட வேண்டும், அது அல்லாஹ்வுக்கு செய்கின்ற நன்மை என்று சொல்கிறது. ஏன்னா பாவத்தை பத்தி சொல்ற நேரம் நீங்க மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக அந்த பாவத்திலே, அந்த பாவம் என்றால் என்ன என்றால் மற்றவர்கள் பார்ப்பதை உங்களுடைய உள்ளம் இருக்கும். அப்ப இதுல இஹ்லாஸ் பார்க்க கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம இவர் பார்க்கறதுக்காடி நம்ம பாவத்தை விட்டுட்டோம்டா நம்ம முனாஃபிக் ஆயிடுவோம், பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்கணும்னு வரணும், விளைச்சானு. ஆனா அதுல எது இஹ்லாஸ் என்றால் அவர் பார்க்கிறாரு, கண்டா வெட்கமாக இருக்கும் என்பதற்காக விடுவதுதான் இஸ்லாம் இந்த மனப்போராட்டத்தோடு வைத்திருக்கிற பெரிய போராட்டம் என்பதை மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பாருங்க அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல இந்த மனசு சம்பந்தமாக பேசுகிற நேரம், மனசு சம்பந்தமாக அல்லாஹு தாலா பேசுகிற நேரம் இந்த சூறாவை வாசித்து பாருங்கள். வஷம்சி வதுஹாஹா, சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக. அல்லாஹ் சத்தியம் பண்றதை பாருங்க. இந்த சூரியன் எவ்வளவு உண்மையானதோ, அந்த சூரியனுடைய வெளிச்சம் பிரகாசம் எவ்வளவு உண்மையானதோ, வல் கமரி இதாத்தலாஹா, தொடர்ந்து வருகிற அந்த சந்திரன் மீது சத்தியமாக. அல்லாஹ் சத்தியத்தை பாருங்க. சூரியன் மீது அந்த வெளிச்சத்தின் மீது, சந்திரன் மீது அந்த வெளிச்சத்தின் மீது, வன்னஹாரி இதா ஜல்லாஹா, பகலை வெளியாக்குகிற அதன் மீது சத்தியம். பகலை வெளியாக்குது ஏதோ அதன் மீது சத்தியமாக. வல்லைலி இதா யக்ஷாஹா, மூடிக்கொள்ளுகிற இரவின் மீது சத்தியமாக. வஸ்ஸமாஇ வமா பனாஹா, வஸ்ஸமாஇ வமா பனாஹா, வானத்தின் மீதும் அதை அமைத்திருப்பவன் மீதும் சத்தியமாக. வானத்தின் மீதும் அதை அமைத்திருப்பவன் மீதும் சத்தியமாக. வல் அர்தி வமா தஹாஹா, பூமியின் மீதும் அந்த பூமியை விரித்திருப்பவன் மீதும் சத்தியமாக. வனஃப்ஸிம் வமா ஸவ்வாஹா, ஆத்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியவன் மீதும் சத்தியமாக. ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அல்லாஹு தஆலா அந்த ஆத்மாவுக்கு அதன் தீமையையும் அதன் நன்மையையும் அல்லாஹ் உணர்த்தினான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வோட சத்தியம் இதுல குருடன் செவிடன் யாருமே விதிவிலக்கு இல்லாமல் எல்லாரும் உணர்கிற, அறிந்து கொள்ளுகிற, தொட்டுக்கொள்ளுகிற, பார்க்கிற, சிந்தனை ரீதியாக உணர்கிற அத்துணை விஷயத்தையும் அல்லாஹ் சத்தியமிட்டு அடித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனசில் அல்லாஹு தஆலா இவ்வளவு ஃபித்னாக்கள் இருக்கிறது, அதை நான் உங்களுடைய மனதில் இயல்பாக வைத்திருக்கிறேன் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லும்? அல்லாஹ் சொன்னாலே உண்மைதானங்க. இந்த சந்திரனை பார்க்கிறோம் எவ்வளவு உண்மையானது, அதனுடைய வெளிச்சத்தை பார்க்கிறோம் எவ்வளவு உண்மையானது, சூரியனை பார்க்கிறோம் எவ்வளவு உண்மையானது, வானத்தை பார்க்கிறோம் எவ்வளவு உண்மையானது, பூமியை பார்க்கிறோம் எவ்வளவு உண்மையானது. இத்துணையையும் இறைவன் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா உங்களுக்கு மனசை படைத்து அந்த மனதில் நல்லதையும் கெட்டதையும் அல்லாஹு தஆலா உண்டாக்கினான் என்று சொல்கிறான். இதுக்குத்தான் இது உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் உரியது. இந்த இயல்பான பாவம் என்பது இஸ்லாம் காட்டி தராமலே ஒரு மனிதன் புரிந்து கொள்வான். அதனாலதான் மற்றவர்கள் கூட, இந்துக்களோ பௌத்தர்களோ நாஸ்திகர்களோ சில பாவங்கள் செய்கிற போது அந்த சமூகத்தில் அதை மறைச்சு செய்யறாங்க. இஸ்லாம் தான் மறைச்சு செய்யணும்னு சொல்லுது. ஆனா அவங்களுக்கு இயற்கை உணர்வு அதை கொடுக்குது.
மனசு என்பது அப்படித்தான். அல்லாஹு தஆலா அப்படி படைத்து வைத்திருப்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆன். இதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன், அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. அந்த சதைப்பிண்டம் சீராகிவிட்டால் முழு உடம்புமே சீராகிவிடும். அந்த சதைப்பிண்டம் சீர்கெட்டு விட்டால் முழு உடம்பும் சீர்கெட்டு விடும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்கனவே அந்த உள்ளத்தை கிழிச்சு, நம்ம ஒரு ஹதீஸ் ஒன்று பார்த்தோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் கிழிக்கப்பட்டு, உள்ளம் வெளியில் எடுக்கப்பட்டு, அந்த உள்ளத்திலே உள்ள ஷைத்தான் தீண்டுகிற ஒரு பகுதி கட் பண்ணப்பட்டு, அது ஜம்சம் தண்ணியால் கழுகப்பட்டு, மீண்டும் அது அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சுக்குள் வைத்து தைக்கப்பட்டது. அனுசரம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சில் மிகைய தைக்கப்பட்ட அடையாளத்தை நான் பார்த்தேன் என்னாங்க. சும்மா ஆபரேஷன் அல்ல, தச்ச அடையாளம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சில இருந்துச்சு. அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி லா அரிஃபு ஹஜரன் ஃபி மக்கா, மக்காவுல எனக்கு ஒரு கல்லை தெரியும், அந்த கல் இப்ப எங்க இருக்குது என்பதையும் நான் அறிவேன். அந்த கல் நான் போகிற போதும் வருகிற போதும் என்னை பார்த்து அந்த கல் சலாம் சொல்லும் என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் போற போதும் வார போதும் மக்காவில் ஒரு கல் இருக்கிறது, அந்த கல் இப்போதும் எனக்கு தெரியும் எங்கே இருக்கிறது என்று. அந்த கல் என்னை பார்த்து சலாம் சொல்லும் என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை சின்ன காலத்துல இருந்து பக்குவப்படுத்தி பாதுகாத்து அற்புதத்தை காட்டி அல்லாஹ் தஆலா அவருடைய மனசை துப்புரவாக்கி அவருடைய மன போராட்டத்தை இறைவன் சரி செய்து 40 வருஷமாக கட்டி காத்து 40 வருஷத்தின் பிற்பாடுதான் அல்லாஹ் தனிமையில் இருக்க வைத்து அந்த ஏற்பாடை செய்து அந்த உள்ளத்துக்குள் அல்லாஹ் தஆலா எழுத வாசிக்க தெரியாத அந்த மனதுக்குள் இறைவன் வேதத்தை இறக்குவதற்கு 40 வருஷங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தியிருக்கிறார். ஏன் அல்லாஹ் தஆலா பிறந்த உடனே இறக்கி கொடுக்கல? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா உள்ளங்கள் சம்பந்தமாக பேசுகிற போது 3 உள்ளத்தை அல்லாஹ் பிரிச்சு சொல்றான். இன்றைக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த கவுன்சிலிங்ல கான்சென்ஸ், அப்கான்சென்ஸ், சப்கான்சென்ஸ் சொல்றோம். மேல் மனம், நடுமனம், அடிமனம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு தான் என்ன செய்யறோம்னா ஒரு ஆக்களை கண்டு கவுன்சிலிங் பண்றாங்க. அவரோட மனசுல உள்ளத்தை அழிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் ஹிப்னோசியம் பண்றாங்க. அவரை ஆழ்மன தூக்கத்துக்கு கொண்டு போய் அவரை தூங்க வச்சு, இப்ப நீங்க தூங்குறீங்க, இப்ப நீங்க நான் பேசுறதை மட்டும் கேட்குறீங்க, நான் இப்ப நீங்க தூங்க போறீங்க என்று அவருடைய மனசோடு பேசி அவரை தூங்க வச்சு அவருடைய ஆழ்மனதோடு கதைத்து அவருடைய மனசுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை எல்லாம் வெளியில எடுத்து அவருக்கு நல்ல மனசை வைக்கிறோம், அவருக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கிறோம், அவருக்கு நேர்முகம் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து அவருக்கு நல்ல சஜஷன்களை நாங்க மனசுக்குள்ள உண்டாக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு ரீதியான மருத்துவ ரீதியான ஒரு போராட்டத்துல போயிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன் என்னென்றால், அல்லாஹ் இன்றைக்கு உலகம் வேணுமாக இருந்தால் எத்தனையாவது பிரிச்சுட்டு போனி. ஆனால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனசை படைத்தவன், மனிதனை படைத்தவன், இயல்பை அறிந்தவன் அல்லாஹ் இந்த மனசை 3ஆக பிரிக்கிறான். அதில் ஒன்றுதான் அந்நஃப்சு லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, பாவத்தை ஏவக்கூடிய ஒரு மனசு. அதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சூரத்துல் யூசுப் 53வது வசனம், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி. இந்த மனசு எப்போதும் பாவத்தை தூண்டிக் கொண்டே இருக்கிறது, அல்லாஹ் தஆலா அருள் செய்தவர்களை தவிர. மனதினுடைய இயல்பு என்ன என்றால் போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்தில் எந்த மனிதன் வெற்றி பெறுவான் என்றால் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற மனிதன் வெற்றி பெறுவான். அல்லாஹ்வுடைய அருளை பெறாத மனிதன் மன ரீதியான போராட்டத்தில் தோத்து விடுவான். மனதில் ஒரு பகுதி இருக்கிறது, அந்த மனசுக்கு இறைவன் வைத்த பேரு அம்மாரத்தும் பிஸ்ஸூ, பாவத்தை ஏவிக்கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு மனசு இருக்கிறது, அந்நஃப்ஸுல் லவ்வாமா, எப்ப பார்த்த தன்னை தானே நிந்தித்துக் கொள்ளும். நீங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க, தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க, அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வீங்க, அதுக்கு பிறகு எங்கேயாவது ஒரு கட்டத்தில் பாவத்தில் விழுந்து விடுவோம். அப்பதான் மனசு துடிச்சு, என்ன வேலையை பார்த்தேன், இவ்வளவு காலமும் பக்குவமா இருந்தேனே, இவ்வளவு காலமும் செய்யாம இருந்தேனே, இவ்வளவு காலமும் பார்க்காம இருந்தேனே, பிடிச்ச நோம்பெல்லாம் அநியாயம் ஆயிட்டே என்று நம்மட மனசு நம்மளையே நிந்தித்து கொள்ளும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் அப்படியே சொல்கிறான், அந்நஃப்ஸு லவ்வாமா, தன்னை தானே நிந்தித்துக் கொள்ளுகிற. வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா,
தன்னை தானே நிந்தித்துக் கொள்ளுகிற ஆத்மாவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான். இன்னும் ஒரு மனசு இருக்கிறது. இறைவன் சொல்லுகிறான், அந்த மனசு அந்நஃப்சுல் முத்மஇன்னா, நல்ல மனது, அமைதியான மனது, சாந்தமான மனது, இறை அருளை பெற்ற மனது, அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அல்லாஹ்வுடைய அருளுக்கும் பாத்திரமான ஒரு மனது. யா அய்யத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற உள்ளமே, இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா, நீ அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலைமையிலும் அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்ட நிலைமையிலும் நீ சுவர்க்கத்துக்குள் நுழைவாயாக என்று இந்த உள்ளத்துக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான். இப்ப நம்மட மனசு என்ன மனசா இருக்கணும்? எந்த மனசா இருக்கணும்? லவ்வாமாக இருக்கணுமா, அம்மாரத்தும் பிஸ்ஸுஆ அதா இருக்கணுமா, அல்லது முத்மஇன்னாவாக இருக்கணுமா? ஒவ்வொரு மூமினுடைய மனதும் முத்துமஇன்னாவாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய மனசும் முத்துமஇன்னாவாக இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லுங்க, நிறைய பெண்களுக்கு அல்ல இவரை கல்யாணம் முடிச்சதை வேற ஒரு முடிச்சுக்கலான்னு நினைக்கும். இவனை கல்யாணம் முடிச்சதுக்கு ஏன்னா கல்யாணம் முடிச்சு பழசாயிரத்துக்கு பிறதான சில ஆட்களுக்கு பசந்து விளங்குறது, அழகு விளங்குறது. அதனாலதான் இந்த நம்மட வைப் பெருசா ஒருத்தருக்கும் கணக்கு விளங்குறல, மற்ற ஆகல்ற வைப்பை தான் நிறைய பாஞ்சு விழுந்து கவனிக்கிறேன். அது அப்படிதான் இயல்பு, அப்படிதான் மனசு என்ன செய்யுது, அப்படியே என்ன செய்யுது, பழகி போகுது. பக்கத்துல நம்மட மனைவி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் நம்மட கொண்டாட்டியை விடவும் உலகத்துல அழகுராணி கிடையாது. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நம்மட கொண்டாட்டியை விட வேற யாருமே அசிங்கம் கிடையாது. அப்படிதான் நம்மட மனசு சொல்லுது. இல்லாம ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நேரமும் கதீஜா அம்மாவை பத்தி நினைச்சாங்களாம், ஆயிஷா அம்மாவை பத்தி நினைச்சாங்களாம், பயணம் போனாங்களாம், அவங்களுடைய சிரிச்சாங்களாம், அவங்களுடைய வாழ்ந்தாங்க. இப்படிதான் நம்ம வரலாறை பார்க்கணும். என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வுடைய மனது எப்பையும் முத்துமஇன்னா, நல்ல மனசு. நம்மட மனசு என்ன தெரியுமா? மனசு யாராவது மனசுல இருந்து ஒரு விஷயத்தை வெளியில எடுத்து வீசுறோம்னா அது நடக்காது. அது எப்படி சாத்தியமாகும் என்றால், இப்ப இந்த பொட்டல்ல இந்த தண்ணி இருக்குன்னு வைங்க, இந்த தண்ணி கெட்ட தண்ணின்னு வைங்க, இந்த தண்ணி கெட்ட தண்ணி, இந்த தண்ணிய வெளியில ஊத்தலாம், மனசுக்குள்ள இருக்கிற கவலையை வெளியில எடுத்து வீச இயலாது. ஆனா ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம் என்றால், இந்த பொட்டல் ஒரு மனசு என்றால், இந்த தண்ணி என்பது கவலைகளும் துன்பங்களும் வேதனைகளும் சோதனைகளும் என்றால், இதுக்குள்ள என்ன செய்யணும் என்றால் நல்ல தண்ணியை ஊத்தணும். நல்ல தண்ணியை ஊத்த 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 இந்த கெட்ட தண்ணி என்ன செய்யும்னா வழியும். வலிஞ்சி 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 கெட்ட தண்ணிகள் எல்லாம் ஒரு பக்கம் போய் அதுக்கு பிறகு இந்த இடத்துல நல்ல தண்ணி வந்து தங்கிடும். ஆனா கெட்ட தண்ணி எங்க இருக்கும்? உள்ளத்துக்குள்ளதான் இருக்கும். கெட்ட சிந்தனை எங்க இருக்கும்? உள்ளத்துக்குள்ளதான் இருக்கும். அது எப்பயாவது ஒரு நாள் என்ன செய்யும்? கிளம்பி வரும். அதனால உள்ளத்துல இருக்கிற நாம் செய்த தப்புக்களும் தவறுகளும் அநியாயங்களும் பாவங்களும் அதுதான் நம்மளை சில நேரங்களில் இந்த பூமியில் நம்மளை கொள்ளும். காரணம் நம்மளோட உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஒரு போராட்டம். நம்மளோட உள்ளத்துக்குள் இருக்கிற ஒரு போராட்டம் என்பதை மறந்துடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதுக்குத்தான் இந்த மனசை கட்டுப்படுத்தணும், போராடணும் என்றால் இந்த மனசுக்கு கொடுக்கிற மருந்து என்ன தெரியுமா? நல்ல இடங்கள்ல அடிக்கடி உட்காரணும். அதனாலதான் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில இருந்து தெரிந்த ஹதீஸ், ஒரு தடவை வெளியில வராங்க, ஒரு பெரிய ஒரு நபித்தோழர் ரோட்டால வார நேரம் ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டாரு. முனாஃபிக் என்பது சாதாரண வார்த்தை அல்ல, பெரிய வார்த்தை. இன்னைக்கு நம்மளை கேளுங்க, நீங்க பெருசா பாவம் செஞ்சிருக்கீங்களா? அல்லாஹ்வோட கிஃப்ட் நம்ம அவ்வளோ பெருசாக செய்யலையே பாவம், மாஷா அல்லாண்டு. ஸ்கூல் காலங்களில் வேணும்டா அப்படி இப்படி ஒன்று ரெண்டு செஞ்சதுதான், இப்போ அப்படி பெருசாக ஒன்றும் இல்லை. நம்மளோட மனசு நம்மளை விடவும் நமக்கிட்ட கேட்டால் தெரியும் யாருமே உலகத்தில் அப்படி இல்லைன்னு மனச்சாட்சி சொல்லும். அப்படி கேட்கப்படாது யார்த்தையும். நம்மகிட்ட கேட்டுக்கொள்ளும், நீ நல்லவனா கெட்டவனான்னு கண்ணாடியை பார்த்து பசுந்தாரிக்கு அழகாரிக்கியான்னு கேட்கறதுக்கு முதல் நீ நல்லவனா என்று நம்மள என்ன செய்யணும்? நம்ம கேட்டுக்கொள்ளணும். நான் சும்மா கேட்கறது. ஆனா நம்மட மனசுல என்ன இருக்கும் என்றால், நான் என்ன பெருசா பாவம் செஞ்சேன், எல்லாரும் செய்யாத்தையா செஞ்சேன், எவ்வளவு பேர் தொடர்ந்து பாவம் செய்யறா, எப்பயாவது ஒரு நாள் தான் செஞ்சேன். நம்மட மனசு இப்படித்தான் நம்மளை வைத்திருக்கிறது. அதனாலதான் நம்மளோடு மனசோடு நம்மளால் போராட முடியாமல் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஹந்தலா அவர்கள் ரோட்டுக்கு வாராங்க. என்ன சொல்லி வாராங்க என்றால், நாஃபக ஹந்தலா முனாஃபிக் ஆகிட்டார்னு வாராங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா ஈமானுக்கும் மிக உயர்ந்த ஒரு மிக பிரதானமான ஒரு நபித்தோழர், சுவர்க்கவாதி,
அவர் சந்திக்கிறார். என்னன்னு கேட்கிறார். இல்ல இப்படித்தான் அல்லாஹ் தூதருடைய சபையில இருந்த ஈமான் அதிகரிக்குது, வீட்டுக்கு பிள்ளைகளோட மனைவியோட போனா குறையுது, எனக்கும் அப்படித்தான், அப்ப நானும் அப்படியாண்டு 2 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள் என்னத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்றால், அவர்கள் மனதுக்குள் ஏற்படுகிற போராட்டத்தை கூட பயந்தார்கள். மனசுக்குள்ள ஏற்படுகிற போராட்டத்தை கூட பயந்தாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிற போது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள், வலா தத்தபி அஹ்வாஅஹும், மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இன்னல் ஈமான் லா யஹ்லுகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லுகு ஸௌப், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமான் ஆடைகள் பழுதடைவதை போல உள்ளங்களும் பழுதடைகிறது. ஃபஸ்அலுல்லாஹ், அல்லாஹ் கிட்ட நீங்க கேளுங்க, ஐ யுஜத்திதல் ஈமான் ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கிற ஈமானை புதுப்பித்துத்தா என்று நீங்கள் கேளுங்கள். நம்ம இந்த உலகத்துல உள்ளத்துக்கான ஒரு பயிற்சியோ, இன்னைக்கு இந்துக்கள் என்ன செய்யறாங்கன்னா, மனசை கட்டுப்படுத்துறதுக்கு யோகா அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. அவங்க போய் ஒரு 100 தடவை இப்படி நினைக்கிறது. மனுஷன் எப்படிப்பட்டவன்டா, நீங்க நல்ல ஒரு வீடு இல்லாம கஷ்டப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு நல்ல தொழில் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்ப என்ன செய்வீங்கன்னா, நல்ல தொழில் கிடைச்ச உடனே நல்ல பெரிய பசுந்தான டைல் பிடிச்ச நல்ல அழகான வீடு ஒன்று கட்டிருப்பீங்க. இப்ப நீங்க ஆரம்பத்தில் வாழ்ந்த வீடு ஒரு குடிசை வீடு, ஒரு குப்பி லாம்பு, ஒரு சின்ன விளக்கு, இப்படி ஒரு வறுமையில வாழ்ந்தீங்க. இப்ப நீங்க அந்த வறுமையை விட்டு பணக்காரனாகி பெரிய வீடு கட்டிட்டீங்க. இப்ப மனசு என்ன சொல்லுதுண்டா, இதுக்குள்ளேயே இருந்து சரி வரல, எங்கேயாவது ஒரு இந்த வயல் பக்கம், ஒரு 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 காட்டு ஏரியாவில், ஒரு வயலுக்கு பக்கத்தில் ஒரு சுரிகள், அப்படி ஆடு மாடு பூனை அப்படி போய் திரிகிற மாதிரி, இந்த பறவைகள் பறக்கிற மாதிரி, குருவிகள் சத்தம் கேட்கிற மாதிரி ஒரு ஆன்டிக் வீடு ஒன்று இருக்குமா இருந்தால், சும்மா அப்படி ஒரு வீடு இருந்தா எப்படி நல்லா இருக்கும்னு இன்னைக்கு மனுஷன் நல்ல இடத்தை விட்டுட்டு அப்படிப்பட்ட இடத்துக்கு போறான். அப்படிதான் வந்தோம், திரும்ப என்ன செய்யறோம், அங்க போறோம். அங்க இருந்தவனுக்கு இங்க ஆசை, இங்க இருக்கிறவனுக்கு அங்க ஆசை, இடையில என்னன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மனது ஒன்றை பார்த்து ஆசைப்படும், ஆசைப்படுகிற எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது, அதை அடக்கிறது தான் மனதுடைய போராட்டம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான்ல 8வது வசனம், ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ், எங்களுக்கெல்லாம் நேரிய ஹிதாயத்துடைய பாதையை தந்ததன் பிற்பாடு எங்களுடைய உள்ளத்தை வழி தவற வைத்து விடாதே யா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட கேட்க சொல்றா, யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான பாதையை நீ காட்டியதன் பிறகு யா அல்லாஹ், எங்களுக்கு கெட்ட வழிகளை, பாவமான வழிகளை அல்லது மோசமான வழிகளை, ஹிதாயத்துக்கு முரணான வழிகளை எங்களுக்கு காட்டி விடாதே என்று கேட்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, ஒரு மனிதர் வருகிறார். எப்படி வாரார் என்றால், முகன்னஉம் பில் ஹதீத், அப்படியே கவசத்தால தண்ட முகத்தை மறைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வாரார். புகாரியில 2808வது செய்தி. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உகாத்திலு அவ் முஸ்லிமு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டுமா அல்லது போராடட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்லிம், முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், சும்ம காத்தில், பிறகு நீ யுத்தம் செய் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் அந்த மனிதர் அஸ்லம, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், சும்ம காத்தல, பிறகு யுத்தம் செய்தார், ஃபகுத்தில, அந்த யுத்தத்தில் அவர் ஷஹீதாகினார். ஃபகால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமில கலீலன் வ உஜ்ர கதீரா, குறைவாக அமல் செய்து நிறைவான நன்மையை பெற்றுக்கொண்டார் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலையில் ஒரு மனிதன் மூமினாக இருப்பான், மாலையில் காபிராகி விடுவான், மாலையில் காபிராக இருப்பான், காலையில் மூமினாகி விடுவார். இந்த உள்ளம் எப்போது மாறும் என்று தெரியாது. இந்த உள்ளம் மட்டும் சரியாக போராட்டத்தோடு, ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குமாக இருந்தால் அவன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவன். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ தஆலா லா யன்துரு இலா சுவரிக்கும், உங்களோட உருவத்தை அல்லாஹ் பார்க்கறல்ல. உங்களோட மாப்பிள்ளை கருப்பா இருக்கிறாரா, உங்களோட மாப்பிள்ளைக்கு தட்டையா இருக்குதா,
நீங்க யோசிங்க, மாஷா அல்லாஹ் இந்த மாப்பிள்ளை சுன்னத்தான முறைப்படி ஒரு தாடி வச்சிருக்கிறாரு, பாவம் இல்லாம இருக்கிறாரு, சிகரெட் அடிக்கிறது இல்லையே, குடிப்பழக்கம் இல்லையே, பொம்பளை பழக்கம் இல்லையே, என்னோட எவ்வளவு இருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் உனக்கே நல்லா புகழும், உனக்கே எல்லா புகழும். உன மாப்பிள்ளைக்கு ஒரு கை வழங்குது இல்லையா, யோசிங்க, அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் என் மாப்பிள்ளைக்கு கை வழங்காட்டியும் என்னோட நல்ல இரக்கமா இருக்கிறாரு, பாசமா இருக்கிறாரு, மார்க்கத்தோட இருக்கிறாரு, என்னை கவனிச்சு கொள்றாரு, என்னை கியா பண்றாரு, என் குடும்பத்தோட நல்லா இருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவோ நல்லா இருக்கிற ஆக்கள் எல்லாம் எவ்வளவோ கெட்டு போயிருக்கிற காலத்துல அல்லாஹ் என்ற மாப்பிள்ளையை இப்படி ஒரு குறைய தந்து என் வாழ்க்கையில நிறைய தந்தியே, அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லுங்க. அதுதான் நம்முடைய மனசை பக்குவப்படுத்தும் போராட்டத்துடைய ஆரம்பம் என்பதை என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. இது என்ன நடக்குதுன்னா மாத்தி தான் என்ன செய்யுது, யோசிக்குது, மாத்தி தான் என்ன செய்யுது, யோசிக்குது. மாப்பிள்ளையை மாத்தி தான் யோசிக்கிறாரு, பெண்களும் என்ன செய்றாங்க, மாத்தித்தான் யோசிக்குகின்ற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்முடைய மனசை பக்குவப்படுத்தணுமாக இருந்தால், இந்த போராட்டத்தில் வெற்றி பெறணுமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும் என்றால், முதலாவது நம்முடைய உள்ளத்துல இக்லாஸ் இருக்கும். எதை செய்தாலும் அல்லாஹுக்கான ஒரு நல்ல சிந்தனையோடு செய்யணும். இந்த உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இருக்கிற நேரம் ஒரு மனிதர் வாரார். அவர வீட்டில் இப்படி ஒரு சுவர், அந்த இடையில சுவர் ஒன்று கட்டணும், தாப்பை ஒன்று மதில் ஒன்று கட்டணும். அந்த நேரத்தில் நடுவுல ஒரு மரம் இருக்குது. அவர் போய் சொல்றாரு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, இங்க பாருங்கப்பா, நான் இந்த இடத்துல ஒரு சுவத்தொண்டை கட்டணும், தாப்பையை கட்டணும், மதில கட்டணும், அதனால நீங்க அந்த மரத்தை வெட்டிடுங்க அப்படின்னு கேட்கிறார். சி அப்படியெல்லாம் நான் வெட்ட மாட்டேன் அப்படின்றார். பல தடவைகள் கேட்டு பார்த்தார், மனசு வரல மரத்தை வெட்ட. ரசூலாட்ட போனாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உள்ள ஒரு பொது வேலி, அந்த வேலியில ஒரு மரம் இருக்குது, நான் ஒரு சுவத்தை கட்டணும், அதை கேட்கிறேன், வெட்ட சொல்லி விடுறாரு இல்ல. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களாவது சொல்லுங்க, அல்லது நான் அவருக்கு வேற மரத்தொண்டை கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் வர சொன்னாங்க அந்த மனிதரை, இங்க வாங்கப்பா அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மரத்தை வெட்டி போடுங்க. அப்படியெல்லாம் வெட்ட இயலாது, எப்படி நான் வெட்டுவேன் இந்த மரத்தை அப்படின்னாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மரத்துக்கு வேற மரம் தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னாங்க, இந்த மரத்தை வெட்டிடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தில் மரம் தருவான் அப்படின்னாங்க. அதெல்லாம் எனக்கு வேணாண்டார். அவர் மனசு அவ்வளவுதான், வேணாண்டார். பக்கத்துல ஒரு சஹாபி 2 பேருக்கும் 3 பேருக்கும் நடக்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் அவர் வேணாம், எனக்கு சுவர்க்கத்துல எல்லாம் மரம் வேணான்னு போட்டு போறாரு. பார்த்துட்டு இருந்த சஹாபி எழுப்பினார். அந்த மரத்துக்கு சொந்தக்கார மனிதனை தேடி போறார். தோழரை இங்க வாங்க, உங்களோட ஒரு மரத்துக்கு நான் ஒரு தோட்டத்தை தரவான்னு கேட்டார். ஒரு மரத்துக்கு ஒரு தோட்டத்தை தரட்டுமான்னு கேட்டார். ஒரு மரத்துக்கு ஒரு தோட்டமா, விளையாடுறீங்களான்னு கேட்டார். கிண்டடிக்கிறீங்களா? இல்லப்பா, உண்மைக்கு தான் சொல்றேன். இந்த ஒரு மரத்தை நீங்கள் தந்தால் என்னிடத்தில் பல மரங்கள் உள்ள, கிட்டத்தட்ட 500-600 மரங்கள் உள்ள ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த மரத்தை உங்களுக்கு நான் தருகிறேன், எடுத்துக்கொள்றீங்களான்னு கேட்டார். விளையாடலையே, இல்லப்பா உண்மைக்கு தான் சொல்றேன், எடுத்துக்கங்க. அப்ப சரி, நீங்க இந்த மரத்தை எடுங்க, நான் தோட்டத்தை எடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. ஓடி வாரார். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன சொன்னீர்கள்? இந்த மரத்தை வாங்கி கொடுக்கிற மனிதனுக்கு சுவர்க்கம் என்றீர்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த மரத்தை வாங்கி விட்டேன், அந்த தோழரிடத்தில் சொல்லுங்கள், அதை வெட்டுமாறு சொல்லுங்கள், அவரை அதை உபயோகிக்குமாறு சொல்லுங்கள். யா ரசூலுல்லாஹ், என்ன செய்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஒரு மரத்துக்காக இன்ன இடத்தில் உள்ள என்னுடைய தோட்டத்தை நான் கொடுத்து விட்டேன். யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த உலகத்தில் மரம் வேண்டாம், இந்த உலகத்தில் தோட்டம் வேண்டாம், எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் சொன்னதை போல சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு மரம் வேண்டும், எனக்கு தோட்டம் வேண்டும் என்று ஒரு மரத்துக்காக பல்லாயிரக்கணக்கான மரங்களை இந்த உலகத்தில் தன்னுடைய மனதை மிஞ்சியும் கொடுத்தாங்களே, இதுதான் போராட்டம். அதனாலதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புவதை செலவழிக்காத வரைக்கும் நீங்கள் உண்மையில் மூமினாக மாட்டீர்கள் என்ற வசனம் இறங்கின உடனே அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட போறாங்க. அது லேசான தோட்டம் இல்லைங்க,
அந்த தோட்டத்துல ரசூலுல்லாஹ் விரும்பி வருவாங்க, அதுல உட்காருவாங்க, மதுரமான நீர், அதை குடிப்பாங்க, அந்த கனிகளை சுவைப்பார்கள், ஆறுதல் பெறுவார்கள், ரெஸ்ட் எடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி வருகிற அழகான தோட்டம், அந்த தோட்டம் எல்லாருக்கும் விருப்பமான தோட்டம். அந்த நேரத்தில் இந்த வசனம் இறங்கின உடனே தான் விரும்புவதை சிலவழிக்கோணுமா, எனக்கிட்ட இருப்பதுல விருப்பமானது இதுதானே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ என்னிடத்தில் இருக்கிற விருப்பமான சொத்து பைருஹா என்று சொல்லுகிற இந்த தோட்டம், நான் இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறேன் என்னாங்க. இந்த போராட்டம் இருக்குதானே, இது லேசல்ல. இந்த போராட்டம் எப்ப மனுஷனுக்கு வரும் என்றால், மன போராட்டம் எப்போ வரும் தெரியுமா? நமக்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை இழக்கணும், காசு குடுக்கணும், அல்லாஹ்வுக்காக செலவழிக்கணும். அதைத்தான் ரசூலா சொன்னாங்க. ஒன்றுமே இல்லை ரசூலா, ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் தொழுதுட்டு இருக்கிறாங்க, தொழுது முடிஞ்சோன்னா ரசூலா எழும்பினோன்னு அவசரமா வீட்டுக்கு போனாங்க. சஹாபாக்கெல்லாம் பார்க்குறாங்க, வல்லமைக்கு மாத்தமா ரசூலா தொழுகிறாரே, என்ன ரசூலா தொழுதுட்டு ஓடுறாரு, இவ்வளவு காலம் அப்படி போனதில்லையே, தொழுது முடிந்து நம்மளோட தானே பேசுவாரு, ஏன் ரசூலா போனாங்க, என்ன காரணம்? சஹாபாக்குடைய முகத்தில் அந்த கேள்வியுடைய தாக்கமும் இயக்கமும் இருக்கிறது. இறை தூதர் திரும்ப வந்தாங்க. தோழர்களே, நான் ஏன் போனேன் என்றால் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆமா யா ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு நாளும் நீங்கள் போனது இல்லையே, ஏன் போனீங்க அவசரமானு கேட்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திப்ரன், என்னுடைய வீட்டுக்குள் ஒரு தங்க கட்டி இருந்தது, அந்த தங்க கட்டி ஒரு நாள் கூட என்னுடைய வீட்டுக்குள் இருப்பதை நான் விரும்பவில்லை, அதை கொடுத்துடுங்க என்று சொல்லிட்டு வந்தேன். நான் மனசு, நீங்க மனுஷனாக இந்த உலகத்துல உயர்ந்தவனாக மனரீதியாக மாறணும் என்று நீங்கள் நினைத்தால், அதனாலதான் இஸ்லாம் தொழுகையோடு சேர்த்து ஜகாத்தையும் பேசு. குட்டுக்கும் தொழுது மட்டும் சரி வராது, மனசு மாறணுமா, நல்லவனாக வாழணுமா, நிறைய சதக்காக்கள் செய்து பாருங்கள், வாழ்க்கையில் மனதை வெல்லுகிற மனிதனாக இருப்பீங்க. ஏன்னா மனுஷன் பாவத்துக்கு செலவழிப்பான், ஹோட்டலுக்கு செலவழிப்பான், பாட்டுக்கு செலவழிப்பான், பிரபலியத்துக்கு செலவழிப்பான், மார்க்கத்துக்கு செலவழிக்க மனசு வராது. மார்க்கத்துக்கு செலவழித்து பாருங்க. அதனாலதான் உஸ்மான்ல அவர்கள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, போராட்டம் ஒன்று நடக்க போது, பெரிய போர் ஒன்று, ஹைபருடைய போர் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் ஜஹஸல் ஜைஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னah. உஸ்மான் எழுப்பினாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த யுத்தத்துக்கு தயார் செய்து கொடுத்தால் சொர்க்கமா? ஆமாண்டாங்க. போனாரு, விட்டு ஆடையை பிடிச்சாரு, இருக்கிற பணத்தை அள்ளி போட்டாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மடியில கொண்டு கொட்டினார். ரசூலுல்லாஹ் போறாரு, ரசூலுல்லாஹ் திரும்ப சொன்னாங்க, ஆயுதங்கள் வேணும், படைகள் வேணும், பாதுகாப்பு கவசங்கள் வேணும், உணவுகள் வேணும், பொருளாதாரம் வேணும், யார் உங்களில் உதவி செய்வார்? உதவி செய்தால் இந்த படைக்கு செய்கிறவர் சுவர்க்கம் என்னாங்க. அந்த நேரத்தில் உஸ்மான் எழுப்பினாங்க. எழுப்பினோன திரும்ப வீட்டுக்கு போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, சுவர்க்கமா? ஆமா சுவர்க்கம். காசு அள்ளினாங்க, கொட்டினாங்க. மூணாவது தடவை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மூணாவது தடவையும் எழுப்பினாங்க, போனாங்க, கொட்டினாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே பிடிச்சு ஆடை அப்படி குளிக்கிட்டு சொன்னாங்க, உஸ்மானே ரலியல்லாஹு, இதுக்கு பிறகு இந்த மண்ணுக்கு மேல் நீங்கள் என்ன தவறுகள் செய்தாலும் இறைவன் அதை கணக்கெடுக்க மாட்டான் என்னாங்க. மனசு என்னதான் நமக்கிட மனசு என்னென்றால், நம்ம எது மனசுக்கும் உடலுக்கும் பிரச்சனை இல்லையோ அதுல நம்ம எல்லாம் மாஷா அல்லாஹ் நல்லா நிற்கிறோம், எதுல மனசுக்கு பிரச்சனை இருக்கோ அதுல ஒதுங்கிறோம். அதனால மனப்போராட்டத்துல நீங்க வெள்ளோடுமாக இருந்தால் தர்மம் கொடுத்து பாருங்கள், பாவம் செய்ய மாட்டீர்கள். தர்மம் கொடுத்து பாருங்கள், இபாதத்து இனிக்கும். தர்மம் கொடுத்து பாருங்கள், இந்த உலகத்தில் நல்லவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அதுதான் இந்த உலகத்துல சஹாபாக்கள் இவ்வளவு நல்லவர்களாக இழந்து காட்டினாங்க. அதனாலதான் வளர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. யா அல்லாஹ், என்ற உள்ளத்துக்கு இறையச்சத்தை தா, என்ற உள்ளத்தை தூய்மைப்படுத்திட்டு பக்குவப்படுத்திட்டு என்ற உள்ளங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடியவன் நீதான், அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், அதே போல நல்ல நீயத்துக்களை உள்ளத்துல அதிகமாக வளர்த்துக் கொள்ளணும். நல்ல மஜ்லிஸுகள்ல மனதை வெள்ளோடுமாக தான் உட்காரணும். குர்ஆன் ஹதீஸுகள் பேசப்படுற மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பழகணும். நமக்கு அது வராது, நேரம் கிடைச்சா உட்காரணும், நேரம் எடுத்து உட்காருங்க. அதனாலதான் சஹாபிய சமூகம் எல்லாம் பொருளாதாரத்தை இழந்துட்டவங்க யாரும் மஜ்லிஸ்ல உட்காரல. அதனால உமர் சொன்னாங்க, எனக்கு மதீனாவில் ஒரு நண்பர் இருந்தார், அவரும் நானும் பேசிக்கொண்டோம். ஒரு நாளைக்கு அவர் மார்க்கத்தை படிப்பார், நான் பசாருக்கு போவேன்,
அடுத்த நாள் நான் மார்க்கத்தை படிப்பேன். பசாருக்கு மாத்தி மாத்தி இந்த உலகத்துல மார்க்கத்தை படிச்சாங்க. காரணம், மனசை கட்டுப்படுத்துற என்றால் ஒரே ஒரு மருந்து எந்த இடத்தில் அல்லாஹும் ரசூலும் பேசப்படுகிறதோ விருப்பமோ விருப்பம் இல்லையோ குதிக்கிட்டு கேளுங்க. கஷ்டம் கேளுங்க. இருக்க கூட டிங்குன்னு ஒரு மெசேஜ் வரும். ஹலோ, நான் பயான்ல சொல்லாம இருக்க வேண்டியதுதானே. இவரை தூக்கி நான் பயான்ல இருக்கிறேன் அன்னரம் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும், சைத்தான் மரக்கடிச்சுருவோம். எப்படி நம்மளோட மனசு பாருங்க. சில இந்த நேரத்தில் இவன் கோல் இருக்கிறானே, இவன் தொழுவுற இல்லை. அப்போ ஃபோனை தூக்கி வச்சுட்டு பாருங்க, இவன் தொழுவுற இல்லையே. நம்மெல்லாம் மாஷா அல்லாஹ் டைமுக்கு வந்து தொழுகையில் நம்ம நின்று நம்ம தொழுகிறோம். இப்படி தான் அவர் கோல் எடுத்து, பள்ளிக்குள்ளே இருக்கா தொழுவுற இல்லையா நீ என்ன முஸ்லிமா இல்லை என்னடா நீ தொழு அப்படின்னு இவர் இபாதத்தை அவனுக்கு சொல்லி அதையும் காட்டி அதையும் அழிச்சிட்டு அப்பா தேவையா இது செய்தா. இப்படித்தான் நம்மளை என்ன செய்வான், நம்மளோட மனசோட போராடுவான், நம்மளோட மனசை கெடுக்க. அதனாலதான் இந்த உலகத்துல நம்ம நல்ல மஜ்லிஸ்கள்ல இருந்து பழகணும். நமக்கு தொழுகையில போனை இந்த ஸ்கிரீன் விளங்குற மாதிரி தான் நம்ம வைக்கிறது. பார்த்துக்கலாம், இது பரவாயில்லை, அப்ப பரவாயில்ல. வேற யாராவது முக்கியமான கொண்டா அவன் நினைச்சு கொள்ளட்டும், நமக்கு ஏதாவது உது பெய்த்து பரவாயில்லை, நம்ம போன் பெய்த்துடக்கூடாது, உது போனா பரவாயில்லை என்று நினைத்து போனை போய் பேசிட்டு வந்து என்ன அல்லாதானே, நமக்கு பிரச்சனை இல்லையே. நம்மளோட மனசை இதை கவுட்டு வைக்கலாம். தொழுகிற நேரம் ஓஃப் பண்ணி வைக்க மனசு வருது இல்லை. அதுக்கு தான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். இவனுங்க எல்லாம் ஓஃப் பண்ண சொன்னா ஓஃப் பண்ண மாட்டோம், சைலண்ட்ல போட சொல்லுவோம். அப்போ முன்னுக்கு பார்க்கக்குள்ள விலகு. நம்மளோட மனசு தொழுகையா போனா எப்பதான் இவர் எப்ப பார்த்தாலும் பெரிய சூறா தானே ஓதுற இந்த இமாம், அவருக்கு ஏச்சு சும்மா இருந்த இமாமுக்கு அவருக்கு ஏச்சு. எப்பயும் சுஜித இழுக்கிற வயசாளிகள் இருப்பாங்க, நோயாளிகள், இவர் பயம் பண்ணுவார். எத்தனை பேர் இருப்பாங்க, நான் மனுஷனா இவன் பாருங்க, இவனுக்கு ஒன்றும் விளங்கு, அவன் தைரியமா இருக்கிறான். நம்மள இடுப்பு சுகர் காரம் மூத்திரம் கொடுக்குறவங்களாம் இருப்பானா பேச்சு. ஷைத்தான் உங்களுக்கு ஹுத்பா பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துடாது. உங்களுக்கு ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பதற்காக திட்டம் எதுல நீங்க விழுவீங்களோ அதுலதான் ஷைத்தான் உங்களை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால நல்ல மஜ்லிஸ்கள்ல அடக்கிட்டுறீங்க, கஷ்டப்பட்டுறீங்க, இருந்து 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 பாருங்கள். அப்போ உங்களோட மனசு மாறும், அப்போ உங்களோட உள்ளம் மாறும், அப்போ உங்களோட வாழ்க்கை மாறும், உங்களோட பேச்சரசி மாறும். அதே போல் ரசூலுடைய சீராவை நிறைய படிங்க. ரசூலா எப்படி வாழ்ந்தாரு, எப்படி இருந்தாரு, இன்ட்ரெஸ்டான செய்யுங்க, படிங்க. அதே போன்று அதிகமான குர்ஆன்களை நிறைய ஓதுங்க. அப்போ உள்ளம் என்ன செய்யும், உள்ளத்துடைய போராட்ட வெற்றி கொள்வீர்கள். அதே போல நீங்க என்ன செய்யுங்கன்னா உள்ளத்தோட தொடர்ந்து போராடுங்க. மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி. ஒரு பாவத்தை கண்டா தடுங்க, இது பாவம் பண்ணு, தைரியமா தடுங்க. ஏலாட்டி என்ன செய்யுங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒதுங்கிடுங்க. நம்ம என்ன செய்யறா, பரவாயில்ல நீ பார்த்தா பாரு, நம்ம நல்லா பாதுகாத்த, நான் ஒரு காலம் பார்த்ததான் இப்ப பார்க்கலையா, இப்படியே சொல்லிட்டு ஒதுங்கிடுறோம். விளங்க வேணாம். அந்த இடத்துல ஒன்று தடுங்க, அல்லது அந்த இடத்தை விட்டு என்ன செய்யுங்க, ஒதுங்குங்க. அந்த பக்கத்துக்கும் போய் தரக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம்னா இங்கே இருந்துட்டு அவன்கிட்ட தட்டி பார்க்குறேன், இந்த வேலையை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி இல்லாட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த இடத்துல இருந்து ஒதுங்கிடுங்க. அதுதான் ஆக அடித்தரமான ஈமான். அடுத்தது இறைவன் சொல்லுகிற தண்டனை பற்றிய சிந்தனையை உள்ளத்துல நிறைய எடுங்க. மனசு மாறணும் என்றால் நரகவாதிகள், நரகத்தில் கொடுக்கப்படுற தண்டனைகள், பாவத்துக்கு இறைவன் செய்கிற அந்த தண்டனைகள் எல்லாம் நிறைய படிங்க. படிக்க 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 உள்ளத்தில் இருக்கிற போராட்டம் என்ன செய்யும், வெற்றிகரமான நல்ல போராட்டமாக என்ன செய்யும் வரும். அல்லாஹ் கிட்ட நிறைய துவா கேளுங்க. சபுராயிடுங்க, பொறுமையாடுங்க. பாவத்துல சபுராயிருக்கணும் தெரியுமா? பாவம் செய்யாமல் இருப்பதே ஒரு சபுரு தான். பாவத்துல சபுரா இருக்கணும். பாவம் ஒன்று பார்க்கப்படாது, பேசப்படாது. சபுர், பாவத்திலும் சபுராக இருந்து பாருங்கள். அடுத்தது உள்ளத்தோடு முஜாஹதத்து நஃப்ஸ், மனசோட பேசுங்க. செல்ஃப் டாக், கவுன்சிலிங்ல சொல்லுவாங்க செல்ஃப் டாக். உங்களோட மனசோட நீங்க இந்த பாவத்தை செஞ்சுட்டு நீ நரகத்துக்கு போகணுமா, இதை பார்த்து உனக்கு என்ன புண்ணியம் கிடைக்க போகுது, இவனை பத்தி பேசி உனக்கு இந்த பேசுற பேச்சு உங்களோட காதுக்கு கேட்கணும். உங்களோட காதுக்கு என்ன செய்யணும், பேசுற பேச்சு காதுக்கு கேட்கணும். அதனாலதான் சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க தொழுகையில சும்மா நின்றுட்டு நன்மை இல்லை, தொழுகை இல்லை, நீங்க ஓதுறது உங்களோட காதுக்கு கேட்கணும். அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித், சொல்லுங்கள், அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை பத்தி பேசுங்க. செல்ஃப் டாக். நீங்க அடிக்கடி என்ன செய்யுங்க, உங்களோட அல்லாஹ் தந்த நலவுகளை பத்தி, இந்த மனசு செய்கிற கெடுதிகளை பத்தி, பாவத்தை பத்தி பேசுங்க. நிச்சயம் என்ன செய்யும், அந்த மனசு போராட்டத்தில் இருந்து. இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் இருக்குகிற போராட்டத்தில் மிக உயர்ந்த போராட்டம் அல் ஜிஹாத், சிறந்த போராட்டம் ஜிஹாதுல் ஹவா, மனோ இச்சையோடு இருக்கிற போராட்டம் என்ற செய்தியை நாங்கள் செய்கிறோம் பார்க்கிறோம். அதனால அடுத்தது நல்ல நண்பர்களை வச்சுக்கொள்ளுங்க.
உங்களோட மனசு மாறணும் என்றால் நல்ல நண்பர்களை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். அல் அகில்லாவு யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். இறையச்சம் உள்ளவர்களை தவிர நாளை மறுமையிலே அந்த நரகத்தில் கெட்ட கூட்டாளிமார்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இருப்பார்கள். இறையச்சமானவங்க நல்லா இருப்பாங்க, மற்ற எல்லாருமே இந்த விரோதிகளாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இறுதியாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஷைத்தான் நாளை மறுமையில ஒரு ஹுத்பா ஒன்று செய்வான். நரகத்துல ஷைத்தான் ஒரு ஹுத்பா ஒன்று செய்வான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் இப்ராஹிம் 22வது வசனத்திலே இறைவன் சொல்லுகிற போது வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ர், எல்லா தீர்ப்புகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஷைத்தான் இப்ப அவனுடைய ஹுத்பாவை ஆரம்பிப்பான், பேச ஆரம்பிப்பான். இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாக்களித்தான், அவனுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது. அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான், வாக்குறுதி என்பது உண்மையானது. நானும் உங்களுக்கு வாக்களித்தேன், ஆனா நான் மாறு செஞ்சிட்டேன், இறைவன் மாறு செய்யவில்லை. வமா கானலி அலைக்கும் மின் சுல்தான், எனக்கு இன்றைக்கு எந்த ஒரு சக்தியும் எனக்கு கிடையாது, நீங்க என்ன ஏசாதங்க, உங்களையே நீங்கள் ஏசிக்கொள்ளுங்கள் என்று ஷைத்தான் சொல்லுவதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லித் தருகிறார். எனவே எப்பயும் ஷைத்தானுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஷைத்தான் நம்ம பேசுற ரகசியங்கள் எல்லாம் கேட்கிறான்னு நினைக்கிறோம். இல்லை, ஷைத்தானுக்கு அப்படியான சக்தி எல்லாம் கிடையாது. நம்ம இன்னொருவர்கிட்ட பேசினா தான் ஷைத்தான் கேட்பான். ஆஹா மாட்டிக்கிட்டியா, இதுதான் அவனோட வீக் பாயிண்ட். நம்ம பாவத்தை பேசக்கூடாது, மறைக்கணும். பாவத்தை பேசுறோம், நன்மையை என்ன செய்யணும், மறைக்கணும். நம்ம மாறித்தான் வேலை செய்யுது. நம்ம நன்மையை பேசுறோம், பாவத்தை நன்மையை என்ன செய்கிறோம், இந்த சமூகத்தின் பாவத்தை உள்ளத்துல மறைக்கணும், நன்மையை பேசுறோம். நம்ம மறைச்சிக்கிட்டே என்ன செய்கிறோம், நிறைய பேர் பாவத்தை பேசுறோம். நான் டிவி பார்த்தேன், அது பார்த்தேன், அந்த காலத்துல அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், நான் செய்யாத கூத்து இல்லை, அல்லாஹ் இன்னைக்கு நம்மளை காப்பாத்தி வச்சுக்க. விட்டுருங்க, அல்லாஹ் காப்பாத்தினத்தை மட்டும் பேசுங்க, அந்த காலத்தை பத்தி என்ன செய்யாதுங்க, பேசாதுங்க. மற்றவனுக்கு அது பாவம் செய்ய என்ன செய்யும், தூண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனப்போராட்டத்தில் ஒரு மனிதன் வெற்றி பெறுவானாக இருந்தால் அவன்தான் நாளை மறுமையிலே வஅம்மாமன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, யார் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் நிற்க போகிறேன் என்பதை எவன் பயந்து கொள்கிறானோ அவன் தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்வான். போராட்டத்துடைய கடைசி எந்த சந்தர்ப்பத்திலும் இன்றைக்கு சிசிடி கேமராவுக்கு பயப்படுறான், மால்களுக்கு போனா பயப்படுறான், எங்கேயாவது போன்கள் இருக்குமோன்னு யோசிக்கிறான், பள்ளிக்கு போனா எதையாவது எடுக்கிற நேரத்தில் சிசிடி கேமராவுக்கு பயப்படுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் மலக்குகளை வைத்து அவன் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற பயம்தான் நம்முடைய உள்ளத்திற்கான ஒரு போராட்டத்துடைய வெற்றியை தரும் என்பதை அறிந்து தெரிந்து நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.